அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் நிறைய பார்த்துடலாமா? அது என்னப்பா நிறைய சிறப்பு செய்தியா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஈரான் நினைக்கவே இல்லை. தாக்குதல் எந்த நேரத்துலையும் நடந்துவிடும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஈரான் தரப்பில். ஏன்னா நேற்று மாலை நேரத்தில் திடீர்னு வான்பரப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் இன்றைக்கி காலையிலையும் வான்பரப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் 3 அறிகுறிகள் தெரிந்தது. நிஜமாகவே அமெரிக்கா தாக்கல் நடத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதா? சவுதி அரேபியா ஓடி தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னது உண்மைதானா? சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்துடலாம். எப்படி? ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதலில் இந்தியாவுடைய தகவல் ஒன்று பார்த்துடலாமா? ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று எக்ஸ் தளத்தில் இல்லை, இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்த 4வது நாள்லே 1 கோடி ஃபாலோவர்கள் வந்திருக்காங்க. இது பெரிய ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அப்படி என்னப்பா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னா, ஜென்சியை தட்டி எழுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஊடகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை ஒன்று தெரிவிக்கிறாரு. வேலையின்மையின் காரணத்தினால எந்த தொழிலும் செய்ய தகுதியற்ற சில இளைஞர்கள் கரப்பான் பூச்சியை போல எல்லோரையும் தாக்க தொடங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்தார். இந்த கருத்து தெரிவித்ததுக்கப்புறம் அது சமூக ஊடகங்களில் வேலையில்லாமல் போனதுக்கு யாருங்க காரணம்? அந்தந்த மத்திய மாநில அரசுகள் தானே காரணன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்ன உடனே அதுக்கப்புறம் மத்திய அரசு மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதுக்கப்புறம் எப்படி தலைமை நீதிபதி இப்படி அவருக்கு ஆதரவாக பேசலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போச்சு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் அப்படின்ற ஒருத்தர் ஏன் நம்ம சொல்லணும், ஒருத்தர் 2000 2020 2023 வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியில் சமூக ஊடக குழுவில் தன்னார்வல் பிரிவுகளாக இருந்த நபர் ஒருத்தர். ஃபஸ்ட்டு இவர் தான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறாரு. அவரு கூட 2 பேர் பங்களித்த நபர்கள் யார் அப்படின்னா, ஏற்கனவே சிஎம்மாக, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்மாக இருந்தார். டெல்லி சிஎம்மாக இருக்கும்போது அவருடைய இன்சைடு க்ளோஸ் அசோசியேட்டில் ஒரு ரொம்ப நெருங்கிய நபர், அதாவது ஒரு இயக்கம் நபராக இருந்தது 2வது நபர். 3வது நபர் யார் அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்து ஏற்கனவே டெல்லியில் எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு தோற்றவர். இந்த 3 பேர் தான் மிக முக்கிய பங்கு வகித்தாங்க இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணுவதற்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மலர்ந்து அப்படியே ஒரு மாதிரி பரவ ஆரம்பிச்சது. சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு சமூக ஊடகங்களில் நிறைய ஜென்சிலாம் அப்படியே ஜாலியாக ஜாயின் பண்ணி இனி நம்ம வச்சு செய்ய போகிறோன்ற மாதிரிலாம் அந்த கருத்துக்கள்லாம் பார்க்க முடிகிறது. பட் இதில் நிறைய போட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்கான ஜாயினுமே இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நிறைய நான் எடுத்து பார்த்தேன். அதில் துருக்கியிலிருந்தும் மற்ற நிறைய கண்ட்ரியிலிருந்தும் அதிகமாக ஜாயின் பண்ண முடியுறதும் பார்க்குறேன் நான். இது ஒரு வகையில் பெய்டாக இருக்குமா அப்படின்னா, நீங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தீங்க. என்ன நியூஸ் பார்த்துருப்பீங்க? பராசக்தி வெஸ் ஜனநாயகன். பராசக்தியினுடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே மில்லியன் கணக்கில் சும்மா அள்ளி வீசினது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்துச்சு வியூஸ். நான் சொல்கிறேன் நான். என்ன காரணம்னா, ஒரு மாதிரி போட் மாதிரி ஏற்றுவாங்க ஃபுல்லாக, அது பெய்ட் மாதிரி பண்ணி ஏற்றுவாங்க. மேபி அது மாதிரி இதில் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது, அதாவது இன்ஸ்டாகிராமில். ஏன்னா அவங்க பே பண்ணாங்கன்னா அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களே ஏற்றி கொடுப்பாங்க. அதெல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதன் அடிப்படையில் மேபி ஆம் ஆத்மி பார்ட்டி பின்புலமாக இருந்து இயங்குகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இதை வைத்து காங்கிரஸ் கொண்டாட முடியுமானா இல்லை. இது முழுக்க முழுக்க ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு பேக் போனாக இருக்குன்றது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஜென்சி நாளைக்கு இது பெரிய அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ஆரம்பத்தில் சரி ஏதோ டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு கடைசியில் 2 கட்சிகளும் பேன் உட்காந்துட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது வந்துவிடுமா? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜென்சியை பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி விடுமா? இல்லை ஏதாவது ஒரு கட்சிகள் தனதுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குமா அப்படின்னு நம்ம நகர்ந்து பார்க்கணும். ஆனால் நிறைய போட்னா அந்த மாதிரி பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய, அதாவது சப்ஸ்கிரைப்லாம் நிறையா வந்துட்டுருக்குன்றதுலையும் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகணும், 1 வாரம் போனால் தான் ரியலாக தெரியும். பட் 1 வாரத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிஜமாகவே எங்கள் சப்ஸ்கிரைப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது
பிஜேபியும் சரி, அங்கே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார் இல்லையா, அவருமே சரி கண்டிப்பாக உற்று நோக்குவார்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் டைம் இருக்கான்றது இன்னொரு ஆங்கிலே பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இதுவும் நான் இந்திய தகவலை சொல்லிட்டு போயிடுறேன். வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள், இந்த வீடியோ பதிவு உங்களுக்காகவே பிரத்யோகமாக. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தான் ஒரு 150 ஏக்கராவுக்கு மேலே தொடர்ந்து பங்களாதேஷையும் கொல்கத்தாவையும் அந்த பிரிக்கின்ற பகுதியில் ஃபென்சிங் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இத்தனை நாள் மாநில அரசு என்ன பண்ணிட்டாங்க, சுத்தமாகவே ஃபென்சிங் போட பல கோர்ட்டில் கேஸ் 3-4 போட்டுமே இவங்க அதை அதை இழுக்கடிச்சு கடைசியில் பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது பங்களாதேஷ், இந்த பக்கம் இருக்கிறது இந்தியா. எப்படிங்க ஊடுருவாமல் வந்திருப்பாங்க? இல்லை எப்படிங்க வராமல் வந்திருப்பாங்க? நீங்கள் எல்லையில் மாங்குன்னு அந்த பக்கம் பாதுகாக்கிறத விட இங்கே ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக வந்து டீ குடிச்சு போகிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ தான் ஃபென்சிங்கே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இத்தனை நாள் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து தனது சுயலாபத்திற்காக இந்த ஒரு ஏரியா வந்து வேண்டுமென்றே விட்டு வைத்தார்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி வைக்கலாம். பாருங்கள், ஃபென்சிங் போகிற இடத்துல எதுவுமே இல்லை. பல வருடங்களாக இப்படி தான் இருக்குன்றாங்க. இப்போ தான் ஏதோ இது கட்சி மாறினதுனால பர்மிஷன் கொடுத்து அந்த இடத்துல போட்டிருக்காங்கன்ற ஒரு தகவலும் அங்கேருந்து வந்திருக்கிறது. இது 2 தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேசலான்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி அமெரிக்கானுடைய டெப்டி சீஃப் அவர் தான் வந்து ஸ்டீஃபன் மில்லர் அப்படின்ற என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் பேச்சுவார்த்தை நேற்றெல்லாம் நிறைய கூட்டங்கள்லாம் முடிஞ்சது. ட்ரம்ப் தரப்பில் ஒரு சில எச்சரிக்கைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஈரானுக்கு. அவங்க பேப்பரில் சைன் பண்ணுறது தான். நாங்கள் கொடுக்குற அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் சைன் பண்ணியே ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு தான். அது எங்கள் இராணுவத்தின் சார்பாக எடுக்கப்பட்டதான்றாங்க. அவங்க ஈரான் தரப்பில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஐயா அந்த பனிஷ்மெண்ட்டுன்ற முறையில் நீங்கள் ஒரே ஒரு சின்ன தாக்கல் நடத்தினீங்கன்னா இந்த தடவை ரீஜனல் தாண்டி தாக்கல் நடத்தப்படும். எல்லா ஏரியாவும் உலகமே உங்களுக்கு தாக்கல் நடத்துகிற மாதிரி குண்டுமலை பொழியுன்னு அந்த பக்கம் வந்து ஈரான் தரப்பில் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஈரானுக்கு ஏதோ சற்று சந்தேகம் வந்துருச்சு. வழக்கமாக நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் தாக்கல் நடத்துறதுக்கான அறிகுறிகள் இதுக்கு முன்னெல்லாம் கெஸ் பண்ணாங்க. இப்போ கெஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா திடீர்னு இந்த நேரத்தில் கியூபாவுக்குள்ளே போயிட்டு ஆக்கிரமிக்கலாமா, தாக்கல் நடத்தலாமா, அதுக்கான உத்தரவுகள் கொடுக்கறது, இதை அந்த பக்கத்தில் ஃபுல்லாமே டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஐநாவில் கியூபாவுக்கான பிரதிநிதி பேசும்போது எவ்வளோ தெளிவாக சொன்னார். அதாவது கியூபா மீது தாக்கல் நடத்துவதற்காக அமெரிக்கா சொன்ன காரணம் என்ன, அவங்க நாட்டுக்குள்ளார சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்திட்டு வராங்க. அந்த போதைப் பொருளை வந்து தடுப்பதற்காக அதை ஊக்குவிக்கிறாங்கன்றதுக்காக தான் நாங்கள் இந்த தாக்குதல்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த குற்றச்சாட்டை. நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து அந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு என்னெல்லாம் முயற்சிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் சிஏஏனுடைய முக்கியமான டைரக்டர் எல்லாமே வந்து பேசினதில்லை. அவங்க ஒரு வார்த்தை கூட இந்த போதைப் பொருள் தடுப்பை பற்றியோ, இந்த போதைப் பொருள் இதுக்கப்புறம் அவங்க பகுதியில் வராமல் இருப்பதற்கோ, இல்லை எல்லைப்பகுதி எப்படி தடுப்பதுன்றதுக்கான ஒரு பாயிண்டில் கூட அவங்க பேசவே இல்லை. இன்ன வரைக்கும் எங்கேயோ தப்பு பண்ணுறாங்க. எங்கள் நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக போலியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி, போதைப்பொருள்ன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி எங்கள் நாட்டை ஆக்கிரமிக்க தீய எண்ணத்துடன் சுற்றி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் நீங்கள் போதைப்பொருள் தடுப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை? வாங்க பேசலாம், வாங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் ஆட்சி மாற்றுறதுக்கான நீங்கள் சொல்கிற தலைவரை உட்கார வைக்கணும், முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும், இது எல்லாமே நாங்கள் இதுக்கப்புறம் பார்த்துக்குறோம், இயற்கை வளங்களை பார்த்துக்குறோம் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் உலக நாட்டாமல் அது ஒன்றும் பண்ண முடியாது. நேற்று அங்கே கூட்டு அறிக்கை, அதாவது ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றா மீட்டில் கூட கியூபாவை பற்றி பேசினாங்க. கியூபா மீது அமெரிக்கா வரம்பு மீறி செயல்படுகிறதுன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பாஸ், நான் என்ன பேச வந்தேன், ஈரானுடைய வான்பரப்பு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பேச வந்துட்டு எங்கே போய் நிற்கிறேன் பாருங்கள். அப்போ திரும்பி நான் வரேன், நான் எகைன் டு த பாயிண்ட். அப்போ ஈரானுடைய வான்பரப்பு என்னாச்சு அப்படின்னா, நேற்று சாயந்தரம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. இடையில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணலான்னு நினச்சாங்க, பட் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவே இல்லை. 2 தடவை போய் செக் பண்ணி பார்த்தாலுமே அவங்க வான்பரப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பெருசாக 2-3 சந்தேகம் வந்துருச்சு ஈரானுக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வான்பரப்பு பக்கத்தில் அந்த P8 பொசைடன் ஒன்று
உளவு விமானம் வந்து ரொம்ப நேரமாக பறந்துட்டு இருந்தது. எப்போவுமே தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும். அப்படி இல்லைனா பெருசாக இன்டெப்த்தாக வாட்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி 2, 3 ட்ரோன் அவங்க ஏரியா பக்கத்தில் பறந்தது. அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான்லேருந்து இஸ்ரேலுக்கு ஒரு 3 கார்கோ விமானங்கள் 4K AZ 101 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து, அதாவது சைமல்டேனியஸாக திடீர்னு வராங்க, போகிறாங்க, வராங்க, போகிறாங்க. அந்த மாதிரி அசர்பைஜான்லேருந்து இஸ்ரேலுக்கு. இப்போ அது வந்து 2 ஆங்கிளில் பார்க்குறாங்க ஈரான் வந்து. அதாவது கார்கோ விமானம் அங்கேருந்து இங்கே வந்து லோடு இறக்குறாங்களா, இல்லை சும்மாவே அங்கே லோடு இறக்குற மாதிரி வந்து இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறாங்களா, அந்த ஆங்கிளில் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அசர்பைஜான் ஏதோ ஒரு வகையில் ஈடுபடுறாங்களோன்ற ஒரு கோணத்துலையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம அமெரிக்கானுடைய சைக்காலஜி என்ன சரி, இஸ்ரேலுடைய சைக்காலஜி என்னென்னா, தாக்கல் நடத்துகிறேன்னா நடத்த மாட்டாங்க. அப்படியே அமைதியாக பின்ட்ராப்பாக சைலண்ட்டாக நாங்கள் தாக்கல் நடத்தலை, பேச்சுவார்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா, அது தாக்கல் நடத்துறதுக்கான அறிகுறி அப்படின்ட்டு ஈரான் நினைக்கிறாங்க. ஏன்னா வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும். திடீர்னு அடிச்சிட்டாங்கன்னா காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, அடிக்கடி வான்பரப்புகளை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நேரத்துலையும் வந்து ஈரான் வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறதா அப்படின்னா, எஸ், வசூல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. நேற்று கடந்த 24 மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட், அதாவது டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா 19 கப்பல் போயிருக்குன்றாங்க. ஆனால் ஈரானுடைய டேட்டாவில் அவங்க ஸ்டேட் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா 24 கப்பல் போனதாக சொல்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கப்பல் அனுப்ப ஆரம்பித்தாங்கன்னாவே சரியாக போயிடும். ஆனால் இதில் இன்னொரு ஆங்கிளும் பார்க்க முடிகிறது. இஸ்ரேலிருந்து ஒரு ட்ரோன் ஒன்று அனுப்புனாங்க, ஆர்பிட்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இஸ்ரேலுடைய ட்ரோன் இல்லைங்க பாருங்கள். திடீர்னு இன்றைக்கி ஈரானுடைய நிலப்பரப்பில் ஏற்கனவே நடத்திய தாக்குதல்லேருந்து ஒரு சில உதிரி பாகங்கள்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த உதிரி பாகங்கள்லாம் எடுத்து செக் பண்ணதில்லை, அது இஸ்ரேலினுடைய ஆர்பிட்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரோன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ட்ரோன் வந்து பிரத்யோகமாக யாருக்கு கொடுத்துருக்காங்க, இஸ்ரேல் யுஏஇக்கு கொடுத்துருக்காங்க. யுஏஇ அங்கே தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு முடிவுக்கு வராங்க ஈரான். அதனால் இப்போ நேற்று கூட இவங்க யுஏஇ என்ன பண்ணாங்க, ஒரு பைப்லைன் ஒன்று ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஃபுல்லாக நாங்கள் கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபஜ்ரா வழியாக கொண்டு போயிட்டு நாங்கள் அப்படியே கொண்டு போகிறோன்ற மாதிரி திட்டத்தில் போட்டு ஒரு 50% நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, பழைய கோட்டெல்லாம் ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு இனி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லாக இந்த கண்ட்ரோல் வரைக்கும் எங்களுக்கு பே பண்ணணும்னு சொல்லிட்டு யுஏஇயும் சேர்ந்து தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. நான் உங்களுக்கு வரைபடத்து மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வரைபடத்தில் ஈரான் என்ன பண்ணுறாங்க, புதிய கோடு ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஃபஜ்ரான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தியா, அதுக்கு கீழே வரைக்கும், அதாவது யுஏஇ தனது கட்டுப்பாடு இல்லாமல் எங்கேயும் அனுப்பிடக்கூடாது அப்படின்றதுல ஈரான் தெளிவாக மிரட்டுறாங்க. இப்போ யார், யுஏஇ வந்து கடுமையாக மிரட்டுறாங்க. நீ என்ன பைப்லைன் போட்டாலும் சரி, நீ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து உன் கண்ட்ரோலுக்கு இல்லாமல் கொண்டு போனாலும் சரி, எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீ எந்த காலத்துலையும் நகர்த்த முடியாதுன்றதுக்காக ஓடி வந்து கோர்ட்டை என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஜ்ரான்ற இடத்துல வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இனி யுஏஇ என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. யுஏஇ கண்டிப்பாக டென்ஷன் தான் ஆவாங்க, யாராக இருந்தாலுமே. என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் நீங்கள் தடுக்கிறீங்க, ரைட்டு தான். ஓடி வந்து நீங்கள் யுஏஇனுடைய முழு பகுதி இங்கேயும் நாங்கள் வந்து தடுப்போம், எங்கேயும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து அடுத்த கட்ட ட்விஸ்ட்டை கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் பங்காளி நாடுகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இவங்க சவுதி அரேபியா வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க ட்ரம்ப்பு கிட்ட, தலைவரே கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக ஏதாவது முடிவு கொஞ்சம் மாற்ற முடியுமா, மே 24 இருந்து மே எண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹஜ் புனித யாத்திரை பயணம் நடக்குது. நிறைய லட்சக்கணக்கான மக்கள் பயணம் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் இது மாதிரி சமயத்தில் தாக்கல் நடந்ததுன்னா மக்களுடைய புனித பயணமே வந்து நிறைய கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டம் கட்டி அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு போங்களேன். கொஞ்சம் அடுத்த மாதம் மே ஜூன் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரீஓப்பன் வருதில்ல, ஸ்கூல் ரீஓப்பன் வருதில்ல, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் தொடங்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே சம்மர் வெக்கேஷன் அதெல்லாம் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நிறைய இஸ்லாமியர்கள் அங்கே வந்து புனித பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இது வந்து என்னுடைய கோரிக்கை, அது வந்து சவுதி அரேபியாவோட கோரிக்கை. இந்த 2 கோரிக்கை சேர்த்து நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, என்னப்பா இப்படிலாம் கூட பேசியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது எனது சேர்த்து சொல்கிறேன் நான். அதனால் அந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கொஞ்சம் அங்கேயும் போகிற மாதிரி கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்குது. கொஞ்சம் முடிச்சுட்டா நீங்கள் ஜனவரி 1 தான் ஆரம்பிச்சுக்கோங்கன்ற மாதிரி சவுதி அரேபியா சொல்கிறாங்களாம். இப்போ ட்ரம்ப் நார்மலாகவே மனசுக்குள்ளே நினைப்பார், கொட்டசாமி நானே அந்த இடத்துல தான் இருக்கிறேன்,
பேசாமட்டி மிரட்டியே காலத்தை ஓட்டிடலாமான்னு நினைக்கிறேன். நீ வேறு ஓட்டி வந்து கோரிக்கை கேட்டியா, சரி சரி உனக்காக தள்ளி போடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அடுத்தடுத்து எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அதாவது லேசர் மூலிமா இடைமறித்து தாக்கல் நடத்த முடியுமான்றதுக்கான டெஸ்டிங் வந்து ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு. இவங்க ஃபுல்லாக அது ஓகே ஆனால் தான் அவங்க அடுத்த லெவலுக்கு வராங்க. அதாவது இந்த தடவை இவங்க போன தடவை நடந்த மிஸ்டேக்லாம் நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ட்ரோன் எல்லாம் முழுமையாக சுட்டு வீழ்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க. அதாவது குறைந்த விலையில் லேசர் மூலியமாகவும் நிறைய டெஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில். அதனால் ஈரான் வந்து அதனால தான் ஏன் கொஞ்சம் உஷாராகவே இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது அந்த பகுதியில். இன்றைக்கி கூட ஈரானில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 சிறை கைதிகள் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கு எதிராக ஒரு சில வேலைகள்லாம் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ லெபனான், சதன் லெபனான் பகுதியில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா, அந்த பச்சை கலர்லாம் பாருங்கள், இதெல்லாம் இஸ்ரேலினுடைய கைவசம் சென்று விட்டது. இஸ்ரேலை வந்து ஃபுல்லாக அபகரித்து விட்டது. அந்த ஏரியா பகுதிகள் ஃபுல்லாகவே தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இனி தீவிரவாதம் இல்லாத நடவடிக்கையில் தொடர்ந்து முன்னேறுன்றாங்க. முன்னேறுகின்ற பகுதியில் அடிக்கிறாங்க. ஆனால் இது கூட நியூயார்க் டைம்ஸை வந்து என்ன குறிப்பிட்டு போட்டிருந்தாங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இதே ரஷ்யா உக்ரைனை பிடிக்கிறாங்க இல்லையா, அதை இல்லீகலாக அனெக்ஸ் பண்ணுறாங்க, ஆக்கிரமிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையை போட்டாங்களாம். ஆனால் இங்கே இஸ்ரேல் வந்து பிளான் டு கண்ட்ரோல் லார்ஜ் பார்ட் ஆஃப் சதன் லெபனான், அதாவது பிளான் பண்ணுறாங்களாம், கண்ட்ரோல் பண்ணணும்னு எடுக்கிறாங்களாம். என்ன பாஸ் உங்கள் வார்த்தைகளே இப்படி 2 வார்த்தைகளாக எழுதலாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, ட்விஸ்ட் அது பேர். இந்த ட்விஸ்ட் வந்து அங்கே பாகிஸ்தானுடைய ஆஷிப் முனீர் அவர்கள் இருக்கிறார்ல, அவர் கிளம்பி பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறாராம். பாகிஸ்தான் பாருங்கள் ஈரானுக்கு போயிருக்கிறாராம். பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அவர் பர்சனலாக டீயும் பிஸ்கெட்டு சாப்பிட்ணுன்னா எப்பா ஒரு ஃப்ளைட் எடுப்பா, சும்மா ஈரானுக்கு போயிட்டு வரலாம் வாப்பா அப்படின்னு கிளம்பி போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. பெருசாக என்ன போய் இம்பேக்ட், என்ன போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகிறாங்க. இன்னுமா அங்கே அமெரிக்கா இவங்களை நம்பிட்டுருக்கு. அமெரிக்கா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கான முயற்சி இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை ஈரான் எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆஷிப் முனீர் அவர்கள் கிளம்பி போயிட்டார் ஈரானுக்கு. கிளம்பி போயிட்டார் அப்படின்னா மேபி சம்மர் வெக்கேஷனுக்கு அவர் டூர் போனாரான்னு பாருங்க. அங்கே போனால் கொஞ்சம் ராஜ மரியாதையோடு ஒரு 2 நாள் அங்கேயும் சுற்றி காட்டலான்றதுக்காக அங்கே போகிறாரா, கேட்டால் பேச்சுவார்த்தை நடத்துகிறன்ற பேரில் அங்கே சுற்றி காட்டுறாங்களான்ற கோணத்தில் போகிறாரான்றதை பாருங்க. எனக்கு இதுக்கப்புறம்லாம் பாகிஸ்தானுடைய ரோல் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன பெருசாக அப்படியே சீன் போட்டுக்கலாம், பட் அங்கே ரோல் பெருசாக இல்லை. அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்கன்றது தெளிவாகவே தெரியுது. நேற்று கூட 2 நிகழ்வுகள் பார்த்த பாகிஸ்தானில் JF-17 ஒன்று, அதாவது 19th மே அப்போ வந்து ஒரு கம்ரா ஹேர்பேஸ் பக்கத்தில் திடீர்னு பயிற்சியின் போது சுத்தமாக விழுந்து வெடிக்குது. அப்புறம் இனி 20ஆம் தேதி ஒன்று FT-7PG ட்ரெயினர்னு ஒன்று, அதுவும் பார்த்திங்கன்னா திடீர்னு 2 அடுத்தடுத்து விமானங்கள் விழுந்து வெடித்த விபத்துக்களையும் பார்க்க முடிகிறது. ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் மற்ற விஷயங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்பு சீனாவுடைய விவகாரத்தை பாருங்கள். உங்களுக்காகவே பிரத்யோகமான வீடியோ பதிவுகள் இது. முடிஞ்சால் நீச்சல் அடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா அங்கே குவான்சோ ப்ராவினன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த குவான்சோ ப்ராவினன்ஸ் அது இல்லாமல் சதர்ன் அண்டு சென்ட்ரல் சீனான்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் சீனாவில் திடீர் ஏற்பட்ட மழைப்பொழிவு, இதுவரை 21 பேர் இறந்து போனதாக சீனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக கடுமையான மழைப்பொழிவு, மேக வெடிப்பாக இருக்குமான்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. குறிப்பாக புடின் அவர்கள் விசிட் பண்ணியிருக்காங்க. அவர் விசிட் பண்ண இடத்துல கிடையாது, ஆனால் அங்கே சென்ட்ரல் சீனாவில் குவான்சோ மாகாணத்தில் ஏற்பட்ட மழை பொழிவுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ரஷ்யாவும் சீனாவும் போட்ட அக்ரிமெண்ட்டில் மிக முக்கியமான அக்ரிமெண்ட் என்னென்னா, இந்த இயர் எண்டுக்குள்ளே அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனி கப்பல் வழியாக எந்த தடையும் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்றாங்க. ஏன்னா எல்லாமே பைப்லைன் வழியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்படி உங்களால் தடை விதிக்க முடியும்? அமெரிக்காவாலேயோ ஐரோப்பாவாலேயோ எப்படி தடை விதிக்க முடியும்? அந்த பொருளாதார தடைகளை துவம்சம் பண்ணி தூளாக்குவதற்கான மிக முக்கிய ஒப்பந்தமாக பார்க்குறாங்க அப்படின்றது கூடுதல் தகவல். அப்போ இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணால் நம்ம சீனா கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்ல. இதையெல்லாம் தாண்டி சீனா பைப்லைன் வழியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா, இல்லை அங்கேருந்து இங்கே வரதுக்கு அது அடுத்த கட்ட முயற்சி போகுமா, இல்லை அதோடு நின்று போயிடுமா அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். நம்ம இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் என்ன தான் முடுக்கி இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போட்டாலுமே வந்து இன்றைக்கியோட 800 கிலோமீட்டர் தள்ளி உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஸ்ரான் அப்படின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அடிச்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய தேவையில் 2.5% இருக்கக்கூடிய மிக முக்கிய எண்ணெய் கிணறுகளை, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. நீ போய் எங்கனாலும் ஒப்பந்தம் போட்டுக்கோ,
யூகே கிட்ட கூட இறக்குமதி பண்ணிக்கோ, அதை பற்றி ஐ டோன்ட் கேர், நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த செயலெல்லாம் பார்த்த ஜெர்மனி ஃப்ரைட் ரைஸு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி வீரமிக்க நாடெலாம் இன்னும் ஐரோப்பாவில் இணைக்காமல் இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு அப்படி தலையை சீவிட்டு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துடலாமான்றாங்க. இதே ஜெர்மனி தான் கொஞ்ச நாளைக்கு முன்பு எல்லாரும் அனுமதி கொடுத்தாலும் ஐரோப்பாவில் நான் அனுமதிக்க விட மாட்டேன்னு வேறு வசனம் பேசினவர் தான் இன்றைக்கி உடனடியாக சேர்த்திடலான்னு. இவங்களாம் ஒரு டீம் மாதிரிங்க. இந்த மும்மூர்த்திகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏப்பா இன்றைக்கி கண்டென்ட்டு உனக்கு இது எனக்கு இது, நீ என்ன பண்ணுறது, உக்ரைன் சேர்த்திக்கலான்னு உனது கண்டென்ட்டு, ஏன் கண்டென்ட்டு சேர்த்த வேணான்ட்டு. அடுத்து ஒரு 3-4 மாதம் போச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, உக்ரைன் ஐரோப்பாவில் சேர்த்திக்க வேணாங்க, அப்போ ஜெர்மனியில் வேணான்னுவாங்க. இப்படி வச்சுட்டே பொழப்பு ஓட்டுறது 2 வருஷம் 3 வருஷமாக 2022லேருந்து 4 வருஷமாக இதே கதையை தான் வச்சுட்டு பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம ரொம்ப ஓவராக தான் போகிறையோ அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணும். இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு சட்டம் ஒன்று பள்ளிக்கூடங்களில் வழிகட்டாயமாக திணிக்கிறாங்களாம். டிரான்ஸ்ஜெண்டர்னால் எப்படி இருப்பாங்க, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வலுக்கட்டாயமாக திணிச்சிட்ருக்காங்களாம். இதெல்லாம் வந்து ஸ்லீப்பி ஜோ பைடன் காலத்தில் கொண்டு வந்த சட்டங்களாம். அந்த ஸ்லீப்பி ஜோ பைடனுடைய காலத்தோட சட்டங்களில் ஒரு மனதாக தீர்மானம் கொண்டு வராங்க. 217 பேர் உடனடியாக பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு சில பிரிவு வகுப்புகள்லாம் இருக்குது. குழந்தைகளை அதை பற்றி அதாவது தெரிவிக்கணுன்ற பேரில் அவங்கள ஊக்குவிக்கிறாங்கன்ற பேரில் அதை முழுமையாக தடை நிறுத்துகிறாங்க. பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல், இல்லை பெற்றோர்கள் யாராவது ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் கூட பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட வேண்டியது வருன்ற மாதிரியான எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். உக்ரைன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஐநானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலேருந்து பர்மனெண்ட்டாக ரஷ்யாவை தூக்குங்கன்றாங்க. தூக்குறீங்களா இல்லையா, நான் தூக்கட்டுமா அப்படின்னு திடீர்னு ஜெலன்ஸ்கி கொஞ்சம் வெறித்தனமாக பேசுகிறாரு. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு வழியாக இந்தியாவிலையும் இனி எந்த நாட்டிலேருந்து வந்தாலுமே எபோலா வைரஸினுடைய செக்கப் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் இந்தியாவுக்குள்ளே விடுவாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எபோலா வைரஸ் ரொம்ப தீவிரமாக பரவிட்டுருக்கு. ஆப்பிரிக்கா நாட்டில் 600 பேர்த்துக்கு மேலே பரவி இருக்குது. இது கொரோனா வைரஸை விட பரவுச்சுன்னா சீக்கிரமாக இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் உலகம் லைட்டாக அவங்க பேனிக்கில் இருக்கிறாங்க. நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஒன்றும் நான் உங்களை பேனிக் ஆகுன்னு சொல்லவும் இல்லை. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஃபேஸ்புக் இன்றைக்கி ஒரே நாளில் 8000 பேர்த்தை வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்களாம். சிங்கப்பூரில் தொடங்கி அமெரிக்கா, பிரிட்டன் என எல்லா நாடும் சேர்ந்து பெரிய அளவுக்கான வேலை நீக்கத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டு தகவல் ஒன்று சொல்லிடலாமா? என்ன, தமிழ்தாய் வாழ்த்து மறுபடியும் 3வது இடமா அப்படின்னு. அதான் பிப்ரவரி மாதமே இங்கே சட்டத்தை ஏற்றிட்டாங்க. ஆளுநருக்கான மாளிகையில் ஆளுநர் ஃபங்க்ஷனில் நீங்கள் யாராக இருந்தாலுமே வந்து அது ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு, 2வது ஜனகன மனகதி, 3வது அந்தந்த மாநிலத்தோட பாடு. நம்ம தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக வரும். இல்லை மாநில அரசு நடத்துகிற ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா அது தமிழ்தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு வரும். இது எல்லாம் அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். பட் கொஞ்சம் ஓவராக, அதாவது ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ பள்ளிக்கல்வித்துறையாக வந்து ராஜ்மோகன் பொதுப்பேத்தாரில் இவங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பேசிட்டாங்க. ஏதோ இவங்க அந்த இடத்துல போய் கேட்டதாகவும் அவங்க இல்லைன்னதாகவும், அடுத்த தடவை நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு வரேன்னு சொன்னதாகவும், இதெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருந்திருந்தாங்கனாவே இன்றைக்கி நிறைய கேள்வி வந்திருக்காது. அன்றைக்கி நீங்கள் நிறைய பேசுனதுனால இன்றைக்கி கேட்குறாங்க. ஆளுநர் கலந்துக்கிட்டால் அது கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். அது பிப்ரவரியில் சட்டம் இயற்றிட்டாங்க. அதனால் அது ஒன்றும் முடியாது. இதுக்கு முன்பு திமுகவும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் பாடல் பாடினது, ஜனநாயகனே வருது பாருங்கள், ஜனகன மனகதி பாடல் வந்தது. அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து இருந்தது. பட் இருந்தாலும் அரசியல் வேணும் இல்லை, அரசியல் இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்ற கோணத்தில் பார்க்க முடிகிறதில்ல. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.